வணக்கம். GTN செய்திகள் வாசிப்பவர் நிருஷா கனகசபை. முதலில் தலைப்புச் செய்திகள். உயர் பாதுகாப்பு வலயம் என ஒன்றில்லை என்கின்றார் பசில். தெல்லிப்பளையில் உள்ளே வராதே என படையினர் கூறுகின்றனர் என்று அப்பாத்துரை விநாயகமூர்த்தி குற்றச்சாட்டை எழுப்பியுள்ளார். டாலர்களுக்காக இலங்கையை காட்டிக் கொடுக்கக் கூடாதென்று பசில் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். நிபுணர் குழு அறிக்கை தொடர்பில் ஐரோப்பிய ஒன்றியம் கருத்துக்கள் எதனையும் வெளியிடவில்லை. 13வது அரசமைப்பு திருத்தத்தின் அடிப்படையிலேயே இனப்பிரச்சினைக்கு தீர்வு காணப்படும் என்று சஜின் தேவாஸ் தெரிவித்துள்ளார். பொதுமக்களை நிர்பந்தித்து கையொப்பம் பெற்றமை ஜனநாயக விரோதமான செயற்பாடாகும் என்று மாவி சேனாதிராஜா தெரிவித்துள்ளார். தென்னாப்பிரிக்கா மீது இலங்கை வெளிவிவகார அமைச்சின் கவனம் திரும்பியுள்ளது. இலங்கை மனிதாபிமான விவகாரங்களை மறந்து செயற்படவில்லை என ரவுஃபகேம் தெரிவித்துள்ளார். சட்டவிரோத ஆட்கடத்தல் வருமானம் ஈட்டும் பிரதான வழிகளில் ஒன்றாக மாற்றமடைந்துள்ளது என்று கத்தேக் லுக்மன் தெரிவித்துள்ளார். TNAக்கும் அரசுக்கும் இடையில் நடைபெறும் பேச்சுக்களில் முஸ்லிம் தரப்பையும் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று பஷீர் சேகுதாவுத் தெரிவித்துள்ளார். வடமராட்சி கடற்பகுதியில் சர்ச்சைக்குரிய சிவப்பு நிறத்திலான நீர் மீனவர்களிடையே அச்சம். டெல்லியில் இலங்கை அரசின் போர்க்குற்றம் தொடர்பான ஐநா அறிக்கை மீதான கருத்தரங்கு இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். யாழ்ப்பாணத்தில் உயர் பாதுகாப்பு வலயம் என ஒன்றில்லை என்கின்றார் பசில். ஆனால் தெல்லிப்பளை முன்னரங்க பகுதியில் வைத்து உயர் பாதுகாப்பு வலயம் உள்ளே வராதே என படைத்தரப்போ விரட்டியடிக்கின்றது என குற்றம் சாட்டுகின்றார் நாடாளுமன்ற உறுப்பினர் அப்பாத்துரை விநாயகமூர்த்தி. இன்று செவ்வாய்க்கிழமை யாழ் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற தேசிய மொழிகள் மற்றும் சமூக ஒருமைப்பாட்டு அமைச்சானது நடத்திய செயல் அமர்வில் உரையாற்றும் போதே இந்த குற்றச்சாட்டை அப்பாத்துரை விநாயகமூர்த்தி எழுப்பினார். கடந்த 20 வருடங்களாக யாழ்ப்பாணத்தில் உயர் பாதுகாப்பு வலயம் என கூறி அகதிகளாக்கப்பட்ட 1 லட்சம் மக்கள் அனாதரவாக்கப்பட்டுள்ளனர். ஆனால் ஒரு சில நிமிடங்களில் இப்போது உயர் பாதுகாப்பு வலயம் என ஒன்றில்லை என்கின்றார் பசில். எவர் என்ன சொன்னாலும் தமிழ் மக்கள் தாம் 2ஆம் தர பிரஜைகளாக இருப்பதாகவே உணர்கின்றனர் என்றார். தேசிய மொழிகள் மற்றும் சமூக ஒருமைப்பாட்டு அமைச்சர் வாசுதேவ நாணயக்கார நிகழ்வுக்கு தலைமை தாங்கியிருந்தார். இதேவழி அங்கு உரையாற்றிய EPDP நாடாளுமன்ற உறுப்பினர் சந்திரகுமார், தமிழர் பிரதேசங்களில் தேசிய கீதத்தை தமிழில் இசைக்க அனுமதி மறுக்கப்படுகிறது, சிங்களத்தில் இசைக்க நிர்பந்திக்கப்படுவதாக குற்றம் சாட்டினார். அதேபோன்று போலீசார் பொதுமக்களது முறைப்பாடுகளை தனி சிங்களத்தில் மட்டும் பதிவு செய்வதையும் சுட்டிக்காட்டினார். இவற்றுக்கு பதிலளித்து உரையாற்றிய வாசுதேவ நாணயக்கார, இந்த அரசு தமிழ் மொழிக்கும் சம அந்தஸ்து வழங்கும் என்று தெரிவித்தார். இலங்கையில் உயர் பாதுகாப்பு வலயம் என்று ஒரு பகுதியும் இல்லை. வடக்காயினும் சரி, தெற்காயினும் சரி, மேற்காயினும் சரி, கிழக்காயினும் சரி, இப்போது பாதுகாப்பு வலயங்களாக சமாதான வலயங்களே இலங்கை முழுவதும் உள்ளது என்று பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் பசில் ராஜபக்ஷ தெரிவித்தார். குடாநாட்டின் அதிஉயர் பாதுகாப்பு வலயத்தில் நேற்று இடம்பெற்ற மீள் குடியமர்வு அமர்வுக்காக திடீர் விருந்தாளியாக பொருளாதார அமைச்சர் பசில் ராஜபக்ஷ கலந்து கொண்டார். மாவட்டபுரம் கந்தசாமி கோயிலில் நேற்று பிற்பகல் 3:30 மணிக்கு மீள் குடியேற்ற நடவடிக்கை ஏற்பாடாக இருந்தது. சுமார் 1 மணி நேரம் தாமதித்து பசில் ராஜபக்ஷ வருகை தந்திருந்தார். முன்னதாக டக்ளஸ் தேவானந்தா தலைமையில் ஆலய வழிபாட்டு நிகழ்வுகள் இடம்பெற்றன. பின்னர் அங்கு குழுமியிருந்த மக்கள் மத்தியில் அமைச்சர் உரையாற்றினார். தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர் மாவை சேனாதிராஜா, அப்பாத்துரை விநாயகமூர்த்தி, சிவஞானம் ஸ்ரீதரன், சரவணபவன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அங்கு பசில் ராஜபக்ஷ மேலும் உரையாற்றுகையில், தான் ஜனாதிபதியிடமிருந்து விசேட செய்தி ஒன்றை பெற்று வந்திருப்பதாக தெரிவித்தார். தமிழ் மக்களுக்கு பாதுகாப்பு வலயம் என ஒன்றும் இல்லை என தெரிவித்ததுடன் மீள்குடியேற்ற நடவடிக்கைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் என்றும் கூறினார். சர்வதேச நாடுகளால் இலங்கைக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்டு வரும் பொய் பிரசாரங்களுக்கு யாழ்ப்பாண மக்கள் உடந்தையாகக் கூடாது என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். யாழ்ப்பாண மக்கள் டாலர்களுக்காகவும் அற்ப சொற்ப சலுகைகளுக்காகவும் சுயநலத்துக்காகவும் இலங்கையை காட்டிக் கொடுக்கக் கூடாது என்றும் அவ்வாறு எவரும் செய்யக்கூடாது என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இலங்கையில் அனைத்து தரப்பினரும் வாழ வேண்டும் என்ற எண்ணத்துடனேயே இருக்க வேண்டும் என்று தெரிவித்த அவர், ஐநாவின் அறிக்கைக்கு ஆதரவாக பகல் அறிக்கைகளை வெளியிடுவதால் எதனையும் செய்ய முடியாது என்றும் கூறினார். தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர்களை இலக்கு வைத்து இதனை கூறியதாக கூறப்படுகிறது. இந்நிகழ்வில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா, அரசாங்க அதிபர் இமெல்டா சுகுமார் ஆகியோர் உரையாற்றினர். கூட்டமைப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நீண்ட நேரம் காத்திருந்தும் அவர்கள் உரையாற்ற அனுமதிக்கப்படவில்லை.
வலிகாமம் வடக்கில் மேலும் ஒரு பகுதி மக்கள் மீளக்குடியமர அனுமதிக்கப்பட்டிருந்தனர். நிபுணர் குழு அறிக்கை தொடர்பில் ஐரோப்பிய ஒன்றியம் எவ்வித கருத்துக்களையும் வெளியிடவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது. ஐக்கிய நாடுகள் நிபுணர் குழு அறிக்கை கடந்த மாதம் வெளியிடப்பட்டது. எனினும் இந்த விடயம் தொடர்பில் ஐரோப்பிய ஒன்றியம் தமது நிலைப்பாட்டை முன்வைக்கவில்லை. நிபுணர் குழு அறிக்கை தொடர்பில் கருத்து வெளியிட முடியாது எனவும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் நிலைப்பாடு இதுவரையில் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படவில்லை எனவும் அந்த அமைப்பின் இலங்கைக்கான பிரதிநிதி பெர்னார்ட் சாவேஜ் தெரிவித்துள்ளார். இதேவேளை ஐரோப்பிய ஒன்றிய பாராளுமன்றில் எதிர்வரும் வியாழக்கிழமை இலங்கை தொடர்பில் அவசர விவாதம் நடத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கிரீன் கட்சியைச் சேர்ந்த 50 உறுப்பினர்களால் விடுக்கப்பட்ட கோரிக்கையை அடுத்து இலங்கை விவகாரம் குறித்து விவாதம் நடத்தப்பட உள்ளது. 13வது அரசமைப்பு திருத்தத்தின் அடிப்படையிலேயே இனப்பிரச்சினைக்கு தீர்வு காணப்படும். இந்தியாவும் இதனையே ஆதரிக்கிறது. தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் அரசு தரப்புக்கும் இடையிலான பேச்சுக்களில் எட்டப்படும் இணக்கம் குறித்து ஏனைய கட்சிகளுடனும் அரசு பேச்சு நடத்தும் என்று வெளிவிவகார அமைச்சின் செயற்பாடுகளை கவனிக்கும் ஜனாதிபதியின் இணைப்புச் செயலாளரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அரசு தரப்பு பேச்சுக்களின் ஒருங்கிணைப்பு செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சஜின் தீவாஸ் குணவர்தன தெரிவித்துள்ளார். கொழும்பில் வெளியாகும் தமிழ் பத்திரிகைகளின் ஆசிரியர்களுடனான சந்திப்பு நேற்று நண்பகல் சினமன் கிராண்ட் ஹோட்டலில் இடம்பெற்றது. இந்த சந்திப்பில் ஜனாதிபதியின் ஊடக பணிப்பாளர் பந்துர ஜெயசேகரவும் கலந்து கொண்டார். இந்நிகழ்வில் அரசு தரப்பு தமிழ் தேசிய கூட்டமைப்பு பேச்சு, இலங்கை வரும் இந்திய குழு, மாகாண சபை அதிகாரங்கள், செனட் சபை அமைப்பு உட்பட்ட பல்வேறு விடயங்கள் கலந்துரையாடப்பட்டன. பத்திரிகை ஆசிரியர்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்கையில் சஜின் தீவாஸ் குணவர்தன 13வது அரசமைப்பு திருத்தத்துக்கு இணங்கவே இனப்பிரச்சினைக்கு தீர்வு காணப்படும். இந்தியாவும் இதனை ஆதரிக்கிறது. காவல்துறை மற்றும் காணி அதிகாரங்கள் வழங்கப்பட வேண்டும் என்று கூட்டமைப்பு கோருகிறது. ஆனால் இந்த பிரச்சினைக்கும் தீர்வு காண முடியும் என்ற நம்பிக்கை அரசிடம் உள்ளது. ஏற்கனவே தமிழ் இளைஞர்கள் காவல்துறையில் இணைக்கப்பட்டு வருகின்றனர். மேலும் 700 பேர் விரைவில் சேர்த்துக் கொள்ளப்படுவர். இதனை 10,000ஆகவும் அதிகரிக்க முடியும். கூடுதல் தமிழ் இளைஞர்களை காவல்துறையில் உள்வாங்கி இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண முடியும். இனப்பிரச்சினை தீர்வுக்கு செனட் சபையை உருவாக்கும் திட்டம் குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருகின்றது என்று சஜின் தீவாஸ் குணவர்தன தெரிவித்துள்ளார். தமிழ் மக்களின் விருப்பத்துக்கு மாறாக ஐநா நிபுணர் குழு அறிக்கைக்கு எதிராக பிரதி அமைச்சர் ரத்நாயக்க தலைமையிலான குழுவினர் பொதுமக்களை நிர்பந்தித்து கையொப்பம் பெற்றமை ஜனநாயக விரோதமான செயற்பாடாகும் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பில் அதன் செயலாளர் மாவை சேனாதராஜா விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார். ஐநா நிபுணர் குழு அறிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவிப்பதாக கூறிக்கொண்டு கடந்த ஞாயிற்றுக்கிழமை பிரதியமைச்சர் ரத்நாயக்க தலைமையிலான குழுவினர் யாழ் நகர வீதிகளில் போக்குவரத்தில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் கையொப்பம் பெற்றமை கவலைக்குரியதாகும். நிபுணர் குழு அறிக்கையை தமிழ் மக்களின் சார்பில் வரவேற்பதாக கூட்டமைப்பு அறிவித்துள்ளது. இந்நிலையில் தமிழ் மக்களின் கருத்துக்கு மாறாக வெளியிடங்களில் இருந்து வந்து கையொப்பத்தை பெறுவது மக்களின் உண்மையான கருத்தை வெளிப்படுத்தாது. இந்த சம்பவம் படையினர், காவல்துறையினர் ஆகியோரின் பிரசன்னத்துடன் நிர்பந்தத்துடன் மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படுகிறது. இது ஒரு ஜனநாயக விரோத செயற்பாடு. கருத்துக்களை சுதந்திரமாகவும் சுயாதீனமாகவும் வெளிப்படுத்துவதே நியாயமானது. மக்களை நிர்பந்தித்து கையொப்பம் பெற்ற இந்த செயலை நாம் கண்டிப்பதுடன் இந்த நடவடிக்கைக்கு துணை போக வேண்டாம் என இங்குள்ள நிறுவனங்கள், அமைப்புகளை வேண்டுகிறோம் என்று மாவை சேனாதராஜா தனது அறிக்கையில் கூறியுள்ளார். மேலும் பல்கலைக்கழக மாணவர்கள் ராணுவ காவல்துறை பிரசன்னத்துக்கு இடமளிக்காத வகையில் செயற்பட வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்தார். யாழ் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு இடையிலான மோதல் செய்திகள் எமக்கு மிகுந்த வேதனை அளிக்கின்றன. எதிர்காலத்தில் தலைமைத்துவத்தை ஏற்று பாரம்பரியத்தை காத்து முன் உதாரணமாக திகழ வேண்டிய மாணவர்கள் பொறுமையுடன் தமது பிரச்சினைகளை தாமே தீர்க்க வேண்டும். காவல்துறை ராணுவ பிரசன்னத்துக்கும் தலையீட்டுக்கும் இடமளிக்காமல் பல்கலைக்கழக செயற்பாடுகளை தொடர வேண்டும் என்று மாவை சேனாதராஜா நேற்று விடுத்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐநாவின் போர்க்குற்ற அறிக்கைக்கு ஆதரவாக தென்னாப்பிரிக்காவின் ஆளும் கட்சியான ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் அறிக்கை வெளியிட்டுள்ள நிலையில் இலங்கை வெளிவிவகார அமைச்சின் கவனம் தென்னாப்பிரிக்கா மீது திரும்பியுள்ளது. ஆப்பிரிக்க தேசிய காங்கிரசின் அறிக்கையால் விசனமடைந்துள்ள இலங்கை வெளிவிவகார அமைச்சு போருக்கு பிந்தைய நிலைமைகள் தொடர்பாக தென்னாப்பிரிக்காவுக்கு விளக்கமளிக்க நடவடிக்கை எடுக்கவுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதேவேளை ராஜதந்திர முனையில் ஏற்பட்டுள்ள இந்த அச்சுறுத்தலை சமாளிப்பதற்கு
கூட்டுணைவான மூலோபாயம் ஒன்று தேவைப்படுவதாக சிரேஷ்ட அமைச்சர் டி குணசேகர தெரிவித்துள்ளார். தாம் விரைவில் ஆப்பிரிக்க தேசிய காங்கிரசுக்கு நிலைமைகளை விளக்குவோம் என்றும் அவர் மேலும் கூறினார். இதனிடையே தென்னாப்பிரிக்காவின் ஆளும் கட்சியான ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் வெளியிட்டுள்ள அறிக்கை தொடர்பாக இலங்கை வெளிவிவகார அமைச்சு தென்னாப்பிரிக்காவில் உள்ள தமது தூதுவர் டி விஜயசிங்கவிடமிருந்து விளக்க அறிக்கை ஒன்றை கோரியுள்ளது. இந்த அறிக்கையை தாம் எதிர்பார்த்துள்ளதாக வெளிவிவகார அமைச்சின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்தார். அமெரிக்கா, பிரிட்டன் உள்ளிட்ட நாடுகளின் அரசுகள் ஐநா அறிக்கைக்கு ஆதரவு தெரிவித்துள்ள நிலையில் தென்னாப்பிரிக்காவில் இருந்து ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் என்ற கட்சியிடம் இருந்தே ஆதரவு அளிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை வெளிவிவகார அமைச்சு தகவல்கள் தெரிவிக்கின்றன. இலங்கை அரசாங்கம் மனிதாபிமான விவகாரங்களை மறந்து செயற்படவில்லை என்று நீதியமைச்சர் ரவுப் ஹக்கீம் தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகளின் நிபுணர் குழு அறிக்கையை நிராகரித்த போதிலும் மனித உரிமை மற்றும் மனிதாபிமான விவகாரங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்பதில் மாற்றுக் கருத்து கிடையாதென்றும் அவர் சுட்டிக்காட்டினார். சட்டவிரோத ஆட்கடத்தல் தொடர்பில் ஆஸ்திரேலிய உயர்சாணிகர் ஆலயத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட கருத்தரங்கில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் மீது தேவையற்ற குற்றச்சாட்டுகளை சுமத்துவது பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். யுத்தம் இடம்பெற்ற காலம் தொடர்பில் விரிவான விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என்பதில் மாற்றுக் கருத்து கிடையாதென்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எனினும் தெரிவின் அடிப்படையில் நாடுகள் மீது குற்றம் சுமத்தப்படக்கூடாதென்றும் அவர் தெரிவித்தார். சிறிய நாடுகளுக்கு மட்டுமன்றி உலகின் தளம் பொருந்திய நாடுகளுக்கும் ஒரே விதமான சட்டம் அமுல்படுத்தப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். பொறுப்பு வாய்ந்த சர்வதேச உறுப்பு நாடு என்ற ரீதியில் இறைமிக்க குந்தகம் ஏற்படாத வகையில் சர்வதேச கொள்கைகளில் மாற்றம் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். சட்டவிரோத ஆட்கடத்தல் வருமானம் ஈட்டும் பிரதான வழிகளில் ஒன்றாக மாற்றமடைந்துள்ளதென்று இலங்கைக்கான ஆஸ்திரேலிய உயர்சாணிகர் கேத்தி குலுக்மன் தெரிவித்துள்ளார். சட்டவிரோத ஆட்கடத்தல் நடவடிக்கைகளினால் உயிருக்கே ஆபத்து ஏற்படக்கூடிய அபாயம் நிலவி வருவதாக குறிப்பிட்டுள்ளார். கடந்த 1.5 வருடமாக பாரிய அளவிலான சட்டவிரோத ஆட்கடத்தல் முனைப்புகள் முறியடிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். சட்டவிரோத ஆட்கடத்தற்காரர்களை கட்டுப்படுத்தும் நோக்கில் அண்மையில் ஆஸ்திரேலியாவுக்கும் மலேசியாவுக்கும் இடையில் உடன்படிக்கை ஒன்று கைச்சாத்திடப்பட்டது. இந்த நடவடிக்கையின் மூலம் சட்டவிரோத ஆட்கடத்தற்காரர்களை கட்டுப்படுத்த முடியும் என்று அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். பல்கலைக்கழக மாணவர்களுக்கு ராணுவ பயிற்சிகளை வழங்குவதற்கு பெற்றோர் அனுமதிக்கக்கூடாது என்று அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் கோரிக்கை விடுத்துள்ளது. பல்கலைக்கழக மாணவர்களுக்கு ராணுவ முகாம்களில் பயிற்சி அளிப்பதற்கான எந்தவிதமான அதிகாரமும் உயர்கல்வி அமைச்சுக்கு கிடையாது என்று அந்த அமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது. எதிர்வரும் 23ஆம் தேதி முதல் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு ராணுவ முகாம்களில் தலைமைத்துவ பயிற்சி வழங்கப்படவுள்ளதாக உயர்கல்வி அமைச்சு அறிவித்திருந்தது. இந்த தலைமைத்துவ பயிற்சிக்கு எதிராக நாட்டின் சகல பல்கலைக்கழகங்களிலும் போராட்டம் நடத்தப்பட உள்ளதாக அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் அழைப்பாளர் சஞ்சீவ பண்டார தெரிவித்துள்ளார். நாட்டின் இளைஞர்களை மூளைச்சலவை செய்வதற்கு அரசாங்கம் முனைப்பு காட்டி வருவதாகவும் இதற்கு பெற்றோர் துணை போகக்கூடாது என்றும் கோரிக்கை விடுத்துள்ளார். பொதுவான சமூகத்தின் தனிப்பட்ட நபர்களை விடவும் பல்கலைக்கழக மாணவர்கள் சீரிய ஒழுக்கத்துடன் இருப்பதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தலைமைத்துவ பயிற்சியின் மூலம் அரசாங்க ஆதரவு குழு ஒன்றை பல்கலைக்கழகங்களில் உருவாக்கிக் கொள்ள முயற்சிக்கப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார். ராணுவ முகாம்களில் வைத்து மாணவர்களை இலகுவில் மூளைச்சலவை செய்து தங்களது தேவைகளுக்காக பயன்படுத்திக் கொள்ள முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஜனநாயக சமூகத்தில் இவ்வாறான ராணுவ பயிற்சிகள் வெற்றியளிக்காது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். யுத்தம் நடைபெற்ற காலத்தில் பாதிப்புக்குள்ளான ஒரு சமுதாயம் என்ற அடிப்படையில் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் அரசுக்கும் இடையில் நடைபெறும் பேச்சுக்களில் முஸ்லிம் தரப்பையும் இணைத்துக் கொள்ள வேண்டும். அத்துடன் பேச்சுக்கள் குறித்து மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தவிசாளரும் கூட்டுறவு உள்நாட்டு வர்த்தக பிரதி அமைச்சருமான பஷீர் சேகுதாவோ தெரிவித்துள்ளார். உலகம் பூராகவும் நடைபெற்ற சகல பேச்சுக்களிலும் பகிரங்கத்தன்மை பேணப்படாத பேச்சுக்கள் தோல்வியில் முடிவடைந்துள்ளமை வரலாறாகும். பிரச்சினைகளுக்கு உள்ளாகியுள்ள இரு தரப்புகளுடனும் பேச்சுகள் நடைபெறுகின்ற போது அது குறித்து மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். மக்களுக்கு தெரியப்படுத்தப்படாத பேச்சுக்கள் சட்டபூர்வமான பேச்சுக்கள் அல்ல. பேச்சுக்களின் விவரங்கள் மக்களை சென்றடையாமல் தடுப்பது மக்களுக்கு செய்யப்படுகின்ற துரோகமாகும். கடந்த 2002ஆம் ஆண்டிலிருந்து இந்த நாட்டில் அரசுக்கும் தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் இடையில் நடைபெற்ற பேச்சுக்களின் போது பகிரங்கமாக சொல்லப்பட்ட விடயங்களில் எந்த தோல்வியும் இடம்பெறவில்லை என்றும்
ரகசியமாக நடத்தப்பட்ட பேச்சுக்களில் காணப்பட்ட உடன்பாடுகளினால் பேச்சுக்கள் தோல்வியடைந்தன என்றும் பஷீர் சேகுத்